காய்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், பட்டை, லவங்கம், மராத்தை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இஞ்சி பூண்டு நாங்கள் எடுத்துருக்கோம். மஞ்சளில் கழுவின சிக்கனையும் நாங்கள் எடுத்துருக்கோம். அது கூட உப்பு போட்டு தனியாத்தூளும் போட்டுக்கிறோம். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து போட்டுக்கிறோம். இது கூட 2 ஸ்பூன் தயிரையும் போட்டுக்கிறோம். இப்போ அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பிரியாணி தாளாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் அதில் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அது நல்லா சூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதினாவை சேர்த்துக்கிறோம். வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். பெரிய பச்சை மிளகா நல்ல ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். அரைச்சி வச்சிருந்த புதினாவையும் போட்டு அது கூட தக்காளியும் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் எந்த கப்பில் சிக்கன் எடுத்துக்கணும் அதே கப்பில் வந்து 2 கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த கப்பில் சிக்கன் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு உப்பையும் போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியும் போட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம மதுரை காரசாதமான சிக்கன் பிரியாணி ரெடி.